ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராப் வந்து பார்த்திங்கன்னா ஷில்லிங் கேம்பிட் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ஷில்லிங் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ட்ராப்பில் பிளாக் வந்து குயிக்காக ஒயிட்டை வின் பண்ணக்கூடிய ஒரு ட்ராப் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஜென்ரலாக இந்த ட்ராப் வந்து E4 E5 லைனில் அரைஸ் ஆகும். ஸோ நைட் F3 டெவலப் பண்ணுவாங்க. அடுத்து பிளாக் வந்து நைட் C6 வந்து டெவலப் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம வந்து பிஷப் C4 வந்து போடும்போது இந்த பொசிஷனில் வந்து அவங்க நார்மலாக டெவலப்பிங் மூவ் வந்து பண்ணுறதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நைட்டை வந்து D4 போட்டு ஒரு சின்ன ட்ரிக் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த E5 பானை அவங்க வந்து கேம்பிட் பண்ணுறதை அவங்களால பார்க்க முடியும். ஸோ அதனால் இது ஷில்லிங் கேம்பிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பானை வந்து நீங்கள் கேப்சர் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ட்ராப்பில் ஃபால் ஆக போகிறீங்க. இந்த ட்ராப்பில் மாட்டக்கூடாது அப்படின்னா நீங்கள் சிம்பிளாக கேன்சல் பண்ண போகிறீங்க. அப்படி இல்லைன்னா நைட்டை கூட வெட்டிடலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் நீங்கள் இதை வெட்டினீங்க அப்படின்னா ஏன்னா நிறைய பேருக்கு தோணும் நம்ம இங்கே E5 வெட்டினோம் அப்படின்னா இங்கே F7 ஃபோர்க் இருக்குது, நம்ம ஏன் அதை விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தான் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆக போகுது. குயின் டு G5. ஸோ நைட்டையும் அட்டாக் பண்ணுறோம் ப்ளஸ் G2வையும் அட்டாக் பண்ணுறோம். இப்போது பார்த்தீங்கன்னா குயின் இருக்க இடத்தையும் ரூக் இருக்க இடத்தையும் கவனிச்சாங்க அப்படின்னா திரும்பவும் ஃபோர்க் தானே வருதுன்னு சொல்லிட்டு க்ரீடியாக விளையாடினாங்க அப்படின்னா கேம் இஸ் ஓவர் ஆல்ரெடி. ஸோ குயின் டேக்ஸ் G2 விளையாடிட்டு நம்ம ரூக்கை த்ரெட்டன் பண்ண முடியும். ஸோ இந்த ரூக்கை வந்து காப்பாற்றதான் நினச்சி ரூக்கை F1 வச்சாங்க அப்படின்னு சொன்னாக்கா தென் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குயின் டேக்ஸ் E4 வந்து செக் விளையாட போகிறோம். இப்போது குயினை வச்சு பிளாக் பண்ணாக்கா நைட்டால் குயினை வெட்டிடலாம், அல்லது பிஷப் வச்சு பிளாக் பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்மதர்ட் செக்மேட் வந்து பண்ணிடலாம். ஸோ இதே ஒரு பேட்டர்னில் நம்ம வந்து 2 nights டிஃபென்ஸ் அப்படிங்கிற ஒரு ட்ராப் வந்து போட்டிருந்தோம். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த ட்ராப் வந்து பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. மறக்காமல் தமிழ் செஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே போல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராப்பில் சந்திக்கலாம்.